இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் சந்திரமுகி. அதுதான் படத்தோட பேர். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் விஷயமா வந்துட்டு ஒருத்தர் வந்து கால் பண்ணுவார் இன்னொருத்தருக்கு. அதாவது பிரபு இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் ஒன்று எடுத்திருப்பாரு. அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபாயாக இருக்கும். அதை வந்துட்டு இன்னொருத்தர் ஆப்போசிட்டில் இருக்கவர் வந்து அவருக்கு அது கிடைக்காம போயிருக்கும். அதுக்கு காரணம் வந்து 3 லட்சம் ரூபா வித்தியாசத்தில் வந்துட்டு அது இவருக்கு போயிருக்கும் பிரபுக்கு. அதனால் வந்துட்டு அவருக்கு ரொம்ப கோவமாக இருக்கும். இப்போ பிரபுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களோட வேலைக்கு வச்சிருக்க ஆளுங்க ஆஃபீஸில் வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம ஆசைப்பட்ட கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு, சீக்கிரம் வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். அவரும் இதை வந்துட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருப்பார். இங்கே வந்துட்டு பார்த்து இவர் ஆப்போசிட் காருக்கும் கால் பண்ணி, பற்றியா எங்கள் முதலாளி இதை எடுத்துட்டாருன்ற மாதிரி அவர்கிட்டையும் பேசி வச்சுருவார். உடனே அவருக்கு கோவம் தாங்காது. உடனே ஃபோனை வச்சுட்டு என்ன பண்ணுவார்னா, அடியாளுங்கள்ட்டெல்லாம் ரெடி பண்ணுவார். இந்த மாதிரி வெறும் 3 லட்சம் ரூபாய்க்கு அந்த கான்ட்ராக்டர் அவன்கிட்ட போயிடுச்சு, அது சும்மாவே விடக்கூடாது, இனிமேல் அந்த கான்ட்ராக்டர் அவனுக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ எல்லாரும் வந்துட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வண்டி ஓடவே சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அது பிரபுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்லுவார், மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு. யார், நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கார் வேகமாக வந்துகிட்டே இருக்கும். அவர் நம்ம பிரபு தான் வரான்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வர்றது வந்து ஹீரோவாக இருப்பார். ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும்போது சண்டை சச்சரவு நடக்கவும் அங்கே எல்லாரையும் போட்டு புரட்டி எடுத்துருவார். அவரோட இன்ட்ரோடக்ஷன் சீனே வந்துட்டு அதாவது வித்தியாசமான ஒரு போஸில் தான் இருக்கும். அதாவது கராத்தே ஸ்டைலில் தான் ஹீரோ வந்து ரஜினிகாந்த் தான் ஹீரோவாக இருப்பார். நம்ம ஹீரோன்னு அவங்கள சொல்லிக்கலாம். அதோட அவர் வந்து அந்த போஸ் வந்து கொடுத்துட்டு இப்படியே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அது சண்டை முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரபு வந்துடுவார். நீங்கள் வந்து அமெரிக்காவில் போய் நீங்கள் எப்போ வந்தீங்க சரவணன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி இப்போ தான் வந்தேன், வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தால் வர வழியில் இந்த மாதிரி பிரச்சனை, நம்ம ஆளுங்களை போட்டு அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டீங்களே, இதுக்கப்புறம் கலக்கல் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிப்பாங்க. அப்படியே இருக்கீங்களே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து குண்டானா நல்லா இருக்காது, நீ வந்து இழைச்சி போனால் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதோட எங்கே உன்னோட பியூட்டிஃபுல் ஒய்ஃப் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ பிரபுவோட ஒய்ஃபாக ஜோதிகா இருப்பாங்க. அவங்கள தேடிட்டே இருப்பாங்க. இங்கே தானே இருந்தா, கங்கா எங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க வந்து இப்போ ஹீரோவையே பயமுறுத்திட்டு வருவாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இவ தான் நான் லவ் பண்ணுற பொண்ணுன்னு காட்டும்போது அவ்வளோ அமைதியாக இருந்தவங்கள இன்றைக்கி இவ்வளோ குறும்புத்தனமாக மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதோட எல்லாம் பேசிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வரலான்னு கிளம்பி வரும்போது, இப்போ நான் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு அப்பாவை பார்ப்பாரு. அப்பா யாராக இருப்பாங்கன்னா, சிவாஜி கணேசன் இருக்கார்ல, அவர் ஃபோட்டோ தான் வச்சுருப்பாங்க. அங்கே போய் இப்போ ஹீரோ பேசுவார். யாரும் இல்லாத என்னை வந்து எடுத்து வளர்த்தீங்க, என்னை இந்த அளவுக்கு படிக்க வச்சு என்னை ஒரு நல்ல ஆளாக ஆக்கிட்டீங்க, இன்றைக்கி நீங்கள் உயிரோட இல்லாட்டி கூட எங்கள் மனசுலலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ வந்து அங்கே பேசிட்டு இப்போ அம்மாவை பார்க்கறதுக்காக வருவார். ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. இவங்க ஃபேமிலி தான் அவரை எடுத்து வளர்த்துருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அம்மாவை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கேஆர் விஜயா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து பிரபுவோட அம்மாவாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அவர்கிட்ட பேசும்போது இப்போ ஹீரோ போய் பேசும்போது, இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சுதா, ஒரு ஃபோனு கூட இல்லை நீ வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேம்மா, இப்போ நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன்ல, கொஞ்சம் நாளைக்கு இவங்க கூட தான் இருக்க போகிறேன்லாம் சொல்லுவார். நீங்கள் எல்லாரையும் சந்தோஷமாக நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனால் என் மனசு கவலையை யார் தீர்த்து வைப்பான்னு அவங்க மனசுல நினைப்பாங்க. உங்கள் மனசு கவலையை நான் தீர்த்து வைக்கிறேன்னு ஹீரோ வெளிப்படையாக சொல்லிட்டு, அது எப்படி நான் மனசில் நினச்சது இப்படி வெளிப்படையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போதே இப்போ பிரபு வந்து என்ன சொல்வார்னா, ஆமாம்மா அதான் அவருடைய ஸ்பெஷலே, அதுதான் அவர் மனசில் நினைக்கிறதெல்லாம் அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சி அதுக்கான மருத்துவமும் செய்வார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அதோட இப்போ பிரபு இருக்கார்ல, அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அதாவது இந்த கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குல 200 கோடி ரூபா கான்ட்ராக்ட், அதுக்கு போகலான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. வேணாம், அந்த ஊருக்கு போனால் ஆபத்துன்னு. இப்போ ஹீரோ வந்து அந்த ஊருக்கு போகிறதுனால இவருக்கு என்ன ஆபத்து வரும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிரபுவோட அப்பா இருக்கார்ல, அவங்களும் வந்துட்டு முறை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காமல் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதுலேயே அவங்க வீட்டு சொந்தக்காரவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கோவம். அதுவும் அந்த வீட்டில் அகிலாண்டேஸ்வரின்னு ஒரு அம்மா இருக்காங்க, ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. அவங்களோட பேத்தி, அதாவது அந்த இன்னொரு பொண்ணையாவது பிரபுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. அதுவும் வந்துட்டு அவங்க அப்பா மாதிரியே இவரும் வந்துட்டு லவ் மேரேஜ் பண்ணியிருப்பார். அதாவது ஜோதிகா இருக்காங்களா, அவங்கள லவ் மேரேஜ் பண்ணதுனால வந்துட்டு இப்போ அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப கோவமாக இருக்காங்க. இப்போ இங்கே போனாருன்னா அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்படும், அவரை கூட மன்னிச்சிருவாங்க, ஆனால் இவளுக்கு என் மருமகளுக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுவாங்க. உடனே இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, இவங்க 2 பேரும் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த ஊருக்கு போகிறேன். அங்கே அவனே பிரபு என்ன சொல்வார்னா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நாங்கள் ஒன்றும் அந்த ஊரில் போய் அவங்க வீட்டில் தங்க போகிறதுலையே, நான் தான் ஒரு பெரிய பங்களா ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இப்போ ஹீரோவும் அதுக்கு அந்த மாதிரி சொல்லிவிடாரு, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, இப்போ நான் அவங்க வரதுக்கு முன்னாடி நான் கிளம்பி ஃபஸ்ட்டு அங்கே போகிறேன், அவங்க நிலவரம் எப்படி இருக்குது, அவங்க வாங்க போகிற பங்களா பற்றி எல்லாத்தையும் பற்றி நான் விசாரிச்சுட்டு அப்புறம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அங்கே கிளம்பி வந்தால் போதும் அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ தான் ஓரளவு மனசு நிம்மதியாக இருக்கும். இப்போ ஹீரோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாசர் அகிலாண்டேஸ்வரி இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஃபேமிலியாக காட்டுவாங்க. அங்கே நாசர் வடிவேல் எல்லாருமே அங்கே ஃபேமிலியாக அங்கே இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட பொண்ணு மாளவிகா இருக்காங்களா, அவங்கள வந்து மாப்பிள்ளை பேச வந்திருப்பாங்க. பெரிய துணிக்கடை ஜவுளி கடையிலேருந்து வந்திருப்பாங்க. உடனே அகிலாண்டேஸ்வரி இருக்காங்க, அவங்க உள்ளே வரதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, முறை பையனை தான் கட்டணும், வேறு யாரையும் கட்டக்கூடாதுன்னு. உடனே வந்தவங்க அங்கேருந்து போயிடுவாங்க.
அதோட வேக வேகமா என்னங்க என்னங்க என்னங்கன்னு அது மாரி இவங்க கூப்பிடுவாங்க. உடனே "ஒரு நாளாவது புருஷன ஆசையா கூப்பிடுறியா? மணி அடிக்கிற மாரியே கூப்பிடுறியேடி" அப்படின்னு சொல்லிட்டே அவரு வருவாரு. வந்தோனே பார்த்தீங்கன்னா, யானும் நம்மளுக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் நாங்க எந்த சொந்தக்காரவங்களையும் பார்த்ததே இல்லன்னு. அதோட இப்ப என்ன வீட்ல இப்ப கல்யாணம் வரப்போது, அப்ப நீ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. நம்ம வீட்டுக்கு நெறைய கார் வருதுங்க அப்படின்னோனே, இப்ப பிரபு வந்து வரேன்னு சொல்லியிருக்காருல்ல, அவங்க ஃபேமிலி தான் வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து மாப்பிள்ளை எங்க வந்துட்டுருக்காருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அங்க வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அந்த தேவுடா தேவுடா அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டெல்லாம் ஆடி முடிச்சுட்டு, இப்ப ஹீரோ வந்து இங்க வருவாரு. வர்றது பார்த்தீங்கன்னா, மாட்டு வண்டியில வருவாரு. உடனே வந்து அவர தான் வந்துட்டு இவங்கலாம் பார்த்ததில்லல்ல, ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அதனால இவர் தான் ஹீரோவ தான் மாப்பிள்ளன்னு நெனச்சுப்பாங்க. இந்த வீட்டு மாப்பிள்ளை தானே பிரபு. அப்படி நெனச்சிட்டு இருக்கவும், இப்ப பார்த்தீங்கன்னா, அவர வந்து வெல்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் மாப்பிள்ளை இல்லன்னு சொல்லுவாரு. ஆமா, ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி தானே மாப்பிள்ளை. இப்ப எப்படி மாப்பிள்ளையாக முடியும்? அப்படி இப்படின்னு அவங்கள பேசவே விட மாட்டாங்க. அதோட இப்படி பேசி குடும்பமே சேர்ந்து இந்த மாரி சொல்லவும், நான் வந்துட்டு ஃபுல்லா விவரத்த சொல்ல முடியல. சொல்றதுக்குள்ள ஃபோன் கட் ஆயிடுச்சு. நான் அவரோட ஃப்ரெண்டு சரவணன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எவ்வளவோ சொல்வாரு. அவங்க அத புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதுக்குள்ள வெடியெல்லாம் போட்டு அதுவும் இதுவுமா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, அந்த வெடி சத்தத்துல வந்துட்டு ஹீரோ வந்து நைஸா அங்கருந்து நகர்ந்து வடிவேலு இருக்கார்ல, அவரோட ஒய்ஃப் கிட்ட வந்துருவாரு. 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. "உங்கள பார்த்தா எனக்கு ஒரு சிஸ்டர் ஃபீலிங் வருதுன்னு" ஹீரோ சொல்லுவாரு. "உங்கள பார்த்தால் எனக்கு ஒரு பிரதர் ஃபீலிங் வருது" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வடிவேல் காதுல வந்து ஃபீலிங் மட்டும் விழுந்துரும். "என்ன ஃபீலிங்?" அப்படின்னுட்டு அவர் பாட்டுக்கு பக்கத்துல வந்து நிப்பாரு. அதோட இவங்க 2 பேரும் பேசும்போது இப்ப வடிவேலு என்ன சொல்வாருன்னா, 8 வருஷம் நம்மளுக்கு குழந்தை இல்லன்ற ஒரு காரணத்துக்காக அவன்ட்ட பேசிறாதடி சொர்ணம் அப்படின்ற மாரி மனசுக்குள்ள பேசுவாரு. என்னது 8 வருஷமா குழந்தை இல்லையா சொர்ணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்பாரு. பார்க்க ஸ்ரீதேவி மாரி இருக்கீங்க. உங்களுக்கு 8 வருஷமா குழந்தை இல்லையான்ற உடனே, என்ன மனசுல நினைச்சதெல்லாம் வாயில சொல்றான் அப்படின்ற மாரி ஹீரோ அதாவது வடிவேலுக்கு ரொம்ப டென்ஷன் அதிகமாயிடும். அதோட இப்ப வடிவேலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ இங்க தங்குறது அவருக்கு சுத்தமா பிடிக்காது. இப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அத யோசிச்சுட்டே இருப்பாரு. மனசுல நினைக்கிறத இப்ப ஹீரோக்கு தெரியுமே. உடனே இப்ப ஹீரோ கூப்பிட்டு என்ன கேட்பாரு, "நான் இங்க இப்ப தங்குறது உங்களுக்கு பிடிக்கல அவ்வளோதானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமான்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாவே சொல்லிடுவாரு. "அப்ப நான் இங்க ஊருக்கு நான் ஒரு வேலை மட்டும் இருக்கு. அத முடிச்சு குடுத்துட்டு நான் கிளம்பிருவேன். என்ன வேலைன்னு?" சொல்லிட்டு இப்ப வடிவேலு வேக வேகமா கேட்பாரு. நான் அந்த ஊருக்கு வரும்போது வேட்டையபுரம் அதாவது அரண்மனைய வந்து பத்தி விசாரிச்சா ஒருத்தரும் சரியா சொல்ல மாட்றாங்க. அத பத்தி மட்டும் சொன்னா, நான் இங்க வந்து தங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு ஃபர்ஸ்ட்டு பயப்படுவாரு வடிவேலு. அதுக்கப்புறம் அப்படி சொல்லனா நான் இங்க தான் தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்க்கு ஹாய் காட்டும்போது பார்த்தீங்கன்னா, நான் கூட்டிட்டு போறேன். அத பத்தி எல்லாத்தையுமே சொல்றேன். ஆனா சொன்னது செய்யணும். நீ இங்கேருந்து தங்கக்கூடாது. இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவர் சொல்லவும், நான் சொல்றது தான் செய்வேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவாரு. 2ம் ஒண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு இப்ப கிளம்புவாங்க. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அந்த அரண்மனை இருக்குல்ல, அது வாசல்ல வந்துட்டு கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வடிவேலு வருவாரு. வடிவேலும் இப்ப ஹீரோவும் 2 பேரும் இந்த அரண்மனைய பார்க்க வருவாங்க. அதோட இப்ப கூட்டிட்டு வந்த வடிவேலு என்ன சொல்வாருன்னா, "அதான் பார்த்துட்டில்ல இதான் அந்த அரண்மனை வா போலான்னு" சொல்லும்போது, "என்ன வெளிய நின்னுட்டே போணும், உள்ள போணும் வா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுவாரு. "உள்ளலாம் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுவாரு. "என்னத்த கூப்பிட்டுட்டே இருக்கேன் வரமாட்றியா" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வாடா போடான்ற அளவுக்கு வந்துரும். அதோட பார்த்தீங்கன்னா, உள்ள யார் குடியிருக்காங்க அப்படின்னு ஒரு தாத்தாவும் பேத்தியும் மட்டும் இருக்காங்கன்னா, அவங்கலாம் தைரியமா இருக்காங்கன்னா, அவங்க வெளிய மட்டும் தான் இருப்பாங்க. உள்ள போமாட்டாங்கன்னு சொல்லுவாரு. "அது என்ன கயிறுலாம் கட்டி தொங்குது, பெயிண்டர்ஸ்லாம் உள்ள இருக்காங்கன்னு" கேட்கும்போது, "ஒரே ஒருத்தன் மட்டும் இருக்கான். 1 மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு" மட்டும் சொல்லுவாங்க. "அவன்லாம் தைரியமா இருக்கான். உனக்கு என்னய்யா பயம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அவன் இங்க தானே அடிச்சிட்டு இருக்கான். உள்ள போனா தானே அவனுக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒழுங்கா ஒழுங்கா கூப்பிட்டா நீ வரமாட்ட, இப்படி கூப்பிட்டா தான் நீ வருவேன்னு சொல்லிட்டு இப்படி மிரட்டுவாரு. நீ மிரட்டி கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்ற மாரி வடிவேலு சொல்லிட்டு இருப்பாரு. அதோட இப்ப ஹீரோ என்ன கேட்பாருன்னா, அந்த பெயிண்டர் வந்து ஒரே ஒரு ஆளா இருந்துட்டு இவ்வளோ தைரியமா வேலை பார்த்துட்டு இருக்கான். நீ மட்டும் இவ்வளோ பயப்படுறியான்னு கேட்கும்போது, இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, அவன் வெளியூர்க்காரன். உள்ளூர் கதை தெரிஞ்சா கிழிஞ்சிரும்ல அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருப்பான். அப்ப இந்த அரண்மனைய பத்தி ஹிஸ்ட்ரி உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, எஸ்டிடினா வரலாறு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு. அப்ப 30 அடியில 30 வருஷத்துல இவ்ளோ பெரிய பாம்பு இருக்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்பவே ஹீரோ வந்து அங்கருந்து கழண்டு போயிடுவாரு. இவரு பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே மேல வரைக்கும் ஏறி வந்துருவாரு. படி வரைக்கும் வந்துட்டு, அங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே செஞ்சானா, சொன்னானான்ற மாரி கதை சொல்லிட்டு மேல வந்து பார்க்கும்போது ஹீரோவ காணோம். அதோட பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயந்தே போயிருவாரு. அந்த அரண்மனைக்குள்ள தனியா சுத்திட்டு இருப்பாரு. அவரு அங்கேயே கழண்டு போயிட்டாரு. அங்க சுத்தி இருக்கிறத பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அவருக்கு பயம் அதிகமாயிரும். அதோட பார்த்தீங்கன்னா, சிங்கத்த பார்த்து புலி, புலிய பார்த்து சிங்கம்ன்னு மாறி மாறி சொல்லிக்கிட்டு ரொம்பவே பேய் அறைஞ்ச மாரி இருக்கும் அவருக்கு பயத்துல. அதோட வீட்டுக்கு கூட்டு வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, "என் தம்பி அப்படி இருந்தானே, இப்படி ஆக்கிட்டியேப்பா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாசர் வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. உடனே நான் அத சரி பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ வருவாரு. பார்த்தீங்கன்னா, படார்ன்னு ஒரு அறை விழும். ஹீரோ தான் அடிச்சிருப்பாரோன்னு நம்ம நெனச்சோம்னா, அகிலாண்டேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க தான் ஒரு அறை அறைஞ்சிருப்பாங்க. அறைஞ்ச உடனே இவருக்கு வடிவேலுக்கு வந்து எல்லாமே தெளிவாயிடும். அப்படியே நார்மல் ஆயிடுவாரு. இந்த அகிலாண்டேஸ்வரின்னு சொல்றாங்கல்ல, அவங்க தான் பெரிய அக்கா. அதுக்கப்புறம் நாசர், அதுக்கப்புறம் வடிவேலா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ஆனோனே, "என்ன ஆச்சு? எங்க அக்காலாம் இங்க நிக்கிறாங்க" அப்படின்ற மாரி சாதாரணமா பேசிப்பாரு. இவங்க வந்தவங்க இப்படி அரைஞ்சவங்கள பார்த்தோன்னா, இப்ப ஹீரோவே ஒரு மாரி ஆச்சரியமா நின்னுட்டு இருப்பாரு. அப்புறம் அவங்கள்ட்ட போய் டக்குன்னு கேட்பாங்க, "என் மாப்பிள்ளை எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அவர் உடனே சரி அப்பதான் நாசருக்குலாம், "அப்ப இவர் மாப்பிள்ளை இல்லையான்னு?" இப்ப வரைக்கும் இவர அதாவது ஹீரோவ தான் அவங்கலாம் பிரபுன்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. அதோட சரியா சொன்னீங்கம்மா. நான் எவ்வளோ வந்ததுலேருந்து இவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்க வீட்டு மாப்பிள்ளை இல்லன்னு சொல்லிட்டே இருக்கேன். யாரும் நம்ப மாட்றாங்க. நான் அவர் வீட்ல வளர்ந்தவன். என் பேர் சரவணா அப்படின்னு
அப்படின்ற மட்டும் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அவங்க 2 பேர் வரப்போகிறாங்க, இந்த வேட்டை அரண்மனையை வாங்க போகிறாங்க, அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு தான் நான் முதல்ல வந்தேன், அவங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அதுக்கு உடனே டக்குன்னு இவங்க என்ன சொல்வாங்கன்னா, "வேட்டையபுர அரண்மனையா? அத வாங்கவே கூடாது. அத வாங்குறது வந்து என் மாப்பிள்ளைக்கு மட்டும் கிடையாது. அவர் கட்டிக்க போற என்னோட பொண்ணுக்கும் ஆபத்து" அப்படின்னுவாங்க. அதாவது நாசரோட பொண்ணு இருக்காங்கல்ல மாளவிகா, அவங்கள வந்துட்டு அதாவது தம்பி பொண்ண வந்து தான் பொண்ணா இவங்க தத்தெடுத்து அந்த மாரி வளர்த்துட்டு இருப்பாங்க. வளர்ப்பு பொண்ணு மாரி. அவங்களுக்கு தான் இப்ப பிரபுவ கல்யாணம் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஆசைப்படுவாங்க. இன்னும் அவருக்கு வந்து ஜோதிகா இருக்காங்கல்ல, அவங்களோட கல்யாணம் ஆனது வந்து இவங்களுக்கு தெரியாது. அதோட வந்து இவர் வந்து சொல்லிட்டே இவங்க பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, டக்குனு இவர் எவ்வளோ சொல்ல ஆரம்பிப்பாரு. "அது வந்துமா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மெதுவா சொல்ல ஆரம்பிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க பிரபுவும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்து கார்ல வருவாங்க. வரும்போது அதானே பார்த்தேன். அவர் வந்து மாட்டு வண்டிலலாம் வரமாட்டாரு. நீ எப்போ மாட்டு வண்டியில வந்தியோ அப்பவே நீ என் மாப்பிள்ளை இல்லன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னோனே, இவர பார்த்தோனே அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்பட்டவுடனே, "இங்க பாரு, நீ கட்டிக்க போற மாப்பிள்ளைய பார்த்ததே இல்லன்னு சொன்னியே, வந்து மாப்பிள்ளைய பாருன்னு" சொல்லிட்டு இப்ப மாளவிகாவையும் கூப்பிடுவாங்க. அவங்களும் வந்து நின்னுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப பிரபு வந்து கார்ல இறக்கும்போது ஜோதிகாவோட இறங்குறத பார்த்த உடனே இவங்க எல்லாருக்கும் அப்செட் ஆயிரும். "என்ன மாப்பிள வர்ற பெரிய இடத்துலலாம் மாப்பிள வந்தாங்க. உன்ன தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்திட்டியே" அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. அதோட இவருக்கும் ஒரு மாரி இருக்கும். அப்படியே எல்லாரும் அப்படியே அமைதியா நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப அகிலாண்டேஸ்வரி அவங்களுக்கு செம்ம கோவமா இருக்கும். அதோட இப்ப பிரபு என்ன சொல்வார்ன்னா, "எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் வருத்தமா இருக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்க சொந்தக்காரவங்களலாம் உங்கள பார்க்கணும்னு தான் ஒரு ஆசையோட வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதோட "நாங்க இங்க தங்க போறதில்ல. உங்கள யாரையும் கஷ்டப்படுத்த போறதில்ல. நாங்க இங்க அரண்மனை வாங்கியிருக்கோம்." அந்த அரண்மனைய பத்தி சொல்லவுனே பார்த்தீங்கன்னா, உடனே இப்ப வடிவேலு என்ன சொல்வாருன்னா, "அந்த அரண்மனை அதெல்லாம் வேண்டாம், வேண்டாம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேடிக்கை பார்க்க போனேன். நானே வெடவெடத்து வந்துட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, உடனே நாசரும் சொல்வாரு, "அந்த அரண்மனை வேண்டாம்ப்பா. அது நல்லதில்ல." அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. "என்னதான் நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாலும், அந்த அரண்மனை நல்லதில்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இவருங்க இருக்காங்கல்ல, அதாவது அவர் பேர் என்ன விஜயகுமார். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 40 வருஷமா அந்த அரண்மனையில வந்து தோட்டக்காரரா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, "இப்ப எதா இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க. இதுவரைக்கும் அந்த அரண்மனைக்குள்ள நான் போனதில்ல. அந்த அளவுக்கு ஏதோ கதைலாம் சொல்றாங்கன்னோனே, இப்ப பிரபு என்ன சொல்வாருன்னா, "எனக்கும் தெரியும். ரூ. 50,00,00,000 மதிப்புள்ள அந்த அரண்மனைய வந்து 5,00,00,000க்கு குடுக்குறாங்க அப்படின்னா வந்து அதில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும். என் என் பொண்டாட்டி கங்கா வந்துட்டு ஒரு வீட்டுக்கு யாருக்கு சொந்தக்காரியா இருக்கிறத விட, ஒரு அரண்மனைக்கு சொந்தக்காரியா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதனால எங்களுக்கு ஏதோ பிரச்சனைனா நாங்க பார்த்துக்குறோம்." அப்படின்னு சொல்லவும், எல்லாரும் இப்ப வேணாம் வேணான்னுட்டே இருப்பாங்க. அப்ப அது அகிலாண்டேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க டக்குனு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "தங்குப்பா அந்த அரண்மனையில போய் நல்லபடியா தங்கு." அப்படின்னோனே, இப்ப ஹீரோ வந்து ஆச்சரியமா பார்ப்பாரு. ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க தங்க வேணாம், அந்த அரண்மனைய வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்களே இப்ப மாத்தி பேசுறாங்கன்னவுனே, அத அவங்களே புரிஞ்சுட்டு அப்படி சொன்னோனே இப்ப எப்படி சொல்றேன்னு யோசிக்கிறியா? இதுக்கப்புறம் நீ கான்ட்ராக்ட் விஷயமா தானே வந்திருக்க. அந்த 200 அந்த விஷயம்லாம் இருக்குல்ல. அதுக்காக தானே வந்திருக்க. அதுவரைக்கும் நீ மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே அங்க தான் தங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுரும். அதோட இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சுதாரிச்சுட்டு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து அங்க தனியா இவங்க 2 பேர மட்டும் தங்க விட்டோம் அப்டின்னா வந்துட்டு, இ நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணிக்கல அப்டின்ற கோவத்துல தான் அவங்கள தனியா அந்த அரண்மனையில தங்க விட்டோம் அப்டின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, அவங்க அம்மா பிரபுவோட அம்மா இருக்காங்களா, அவங்க ஏதாவது தப்பா நெனைப்பாங்க. அதனால நம்ம எல்லாரும் போய் தங்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிருவாங்க. உடனே இப்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடும். இப்ப உடனே பிரபுவும் ஒரு ஒய்ஃப் இருக்காங்களா, 2 பேரும் போய் ஆசீர்வாதம் வாங்கலான்னு கால்ல விழ போம்போது, ஹீரோ கரெக்ட்டா வந்துருவாரு. "இப்ப வேணா செந்தில்" அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஏன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, அப்ப ஏன்னா அவங்க வேற ஒரு வார்த்தை சொல்லிருவாங்க. நம்ம எல்லாரும் போய் அங்க தங்கலாம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கப்புறம், நம்ம வேற வேலைங்களா நம்ம இங்க வரலாம் அப்டின்ற மாரி பேசுவோம். இப்ப ஹீரோக்கு தான் மனசுல நெனைக்கிறதெல்லாம் தெரியுதுல்ல. உடனே இப்ப ஆசீர்வாதம் வாங்க வேண்டாம். இந்த கான்ட்ராக்ட் ஃபைனல் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அகிலாண்டேஸ்வரி அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அப்டின்ற மாரி இப்ப ஹீரோ சொல்லிடுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே அரண்மனைக்கு வந்துருவாங்க. வந்து இங்க பூஜைலாம் நடந்துட்டுருக்கும். டக்குனு இவங்க மனசுல என்ன நெனைப்பாங்கன்னா, இந்த பூஜைலாம் இந்த அரண்மனைக்கு சரி வருமா? அதெல்லாம் சரியே வராது. உங்களால எதுவுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக தானே இங்க வந்திருக்கோம் அப்டின்ற மாரி மனசுல பேசிட்டு இருப்பாங்க. மனசுக்குள்ள இப்ப நாசர் என்ன சொல்வார்ன்னா, எங்க அக்கா சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், உங்க கூட தங்கணுன்றதுக்காக எதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம் தெரியுமா? 1000 தான் இருந்தாலும் சொந்தம் விட்டு போக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இனிமே உன் கூடவே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நீ வந்துட்டு ஆனா ஒரு விஷயம் ஒரு கண்டிஷன் சொல்லும்போது, "நீங்க என் கூட தங்குறேன்னு சொன்னதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லி பிரபுவும் சொல்லுவாரு. அந்த தெற்கால இருக்க அந்த பின்னாடி பக்கம் இருக்கிற அந்த மாடி இருக்குல்ல, அங்க யாரும் போக்கூடாது. அந்த ரூம்க்குள்ள யாருமே போக்கூடாது. அது பக்கமே போக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இப்ப பிரபு என்ன சொல்லணும்னா, "அவ்வளோதானே அந்த பக்கம் யாருமே போமாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. அதோட இப்ப பார்த்தோம்னா, இப்ப எல்லாருமே அவங்கவங்க செட் ஆயிடுவாங்க. இப்ப வடிவேல் வந்து ரொம்ப பயந்துட்டு இருப்பாரு. வில்லங்கத்த விலை குடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்களே, இனிமே தனியாவே சுத்தக்கூடாது. கூட்டத்தோட கூட்டமா தான் சுத்திட்டு இருக்கிறோன்னோன, இவரு அவரோட பேர முருகேஷான்னு ஒரு மாரி கூப்பிடுவாரு. நல்ல பேரு. அது எப்ப இவ்வளோ திகிலாவே கூப்பிடுற? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட அவரு கேட்பாரு. அதோட நீ என்ன நட்சத்திரம்? அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அவர் ஒரு நட்சத்திரத்த சொல்லுவாரு. அப்படியா? இந்த நட்சத்திரம் லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு தான் இருக்கணும்னு வடிவேலுக்கு ரொம்பவே அ சந்தோஷமா இருக்கும். அப்புறம் ஹீரோ டக்குனு என்ன சொல்லிடுவாருன்னா, பேய்ங்களுக்கு ரொம்ப புடிச்ச நட்சத்திரம்னோன, அவருக்கு ரொம்பவே பயந்து போயிடுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப பிரபு இருக்காங்கல்ல, அவங்க ரூமுக்கு வந்து ஒரு கட்டில் எடுத்துட்டு வருவாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, அத்தன பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்து கொண்டு வந்து வைப்பாங்க. உடனே அவங்க ஒய்ஃப் வந்து
பார்த்துட்டு, "என்னங்க கட்டில வந்து இத்தன பேர் தூக்கிட்டு வராங்கன்னோனே, இது என்ன சாதாரண கட்டிலா? அந்த காலத்து பர்மா தேக்கு கட்டிலு. 2 பேராலலாம் தூக்கிட்டு வர முடியாது." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப நாசர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு இப்ப செந்தில்நாதா உன் ஒய்ஃப கூட்டிட்டு வாப்பா அப்படின்ற மாரி கூப்பிடுவாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க இப்ப எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா வந்துட்டு, குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்க அப்பா கட்டினது அப்படின்ற மாரிலாம் பேசிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் மாட்டு வண்டிய கட்டிக்கிட்டு எல்லாருமே ஏறிட்டு, அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளம்பி வருவாங்க. போற வழியில பார்த்தீங்கன்னா, இப்ப நயன்தாரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்ப ஹீரோயின். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்களோட சேர்ந்து பட்டம் விட்டுட்டு இருப்பாங்க. இப்ப அவங்கள்ட்ட போய் ஹீரோ வந்து வம்பு வளர்த்துட்டு இருப்பாரு. வம்பு வளர்த்துட்டு அங்க ஒரு பாட்டு, ஒரு கொக்கு பற பற அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வரும். எல்லாரும் பாட்டு பாடிட்டு, ஆட்டம் போட்டுட்டு அப்படியே அங்க ஒரு கோவில் வரும். அங்க போயிட்டு இப்ப ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரே அங்க ஒருத்தர் இருப்பார்ல, வயசான தாத்தா ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய் கேட்பாங்க. இப்ப ஜோதிகா இருக்காங்களா, அவங்க தான் கேட்பாங்க. "சாமி இந்த இந்த இடத்துக்கு அந்த அரண்மனைய பத்தி சொன்னாலே எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. நாங்க அத விலை குடுத்து வாங்கியிருக்கோம்." அப்படின்னோனே அவருக்கு ஒரு மாதிரி ஒரு மாரி அதாவது என்ன சொல்றது, திடீர்னு ஒரு திடுதிடுன்னு அவருக்கு ஒரு மாரி வந்துரும். அதுக்கப்புறம் அது என்னதான் காரணம்? ஏன் அந்த அரண்மனைய பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்ப கேட்கவும் பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாரும் வரிசையா நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப இவர் கதை சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. இப்ப இவரு என்ன சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்துட்டு, ஒரு 300, 350 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு, வேட்டையபுர ராஜான்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா வந்து பார்த்தீங்கன்னா, வரும்போது ஒரு விதமான சத்தம் குடுத்துட்டே வருவாராம். அது மட்டும் கிடையாது. அவர் வந்துட்டு நெனச்சத செய்யக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு அரசனாவும் இருந்துகிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது, அவர் வேற ஒரு ஊருக்கு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு நடனம் ஆடுற ஒரு பெண் இருப்பாளாம். அந்த பெண்ண பார்த்துட்டு ஆசை நாயகியா ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ண அவரோட விருப்பம் இல்லாமயே கடத்தி கூட்டு வந்து இங்க வந்து வச்சிருப்பாரு. ஆனா, அந்த பொண்ணுக்கு இதுல விருப்பம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி ஒரு பையன வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது தெரியாம இந்த ராஜாவர் அந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறதுனால, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டியக்காரர் இருக்கார்ல, அவரும் டான்ஸ் ஆடக்கூடியவரா தான் இருப்பாரு. அவரு வந்துட்டு அரண்மனைக்கு பக்கத்திலே ஒரு சின்ன இடத்துல வந்து அவர தங்க வச்சு, அப்பப்ப இவங்க 2 பேரும் பேசி பழகிட்டு இருப்பாங்க. இது ஒரு நாளைக்கு அந்த வேட்டைப்பு ராஜாவுக்கு தெரிய வரவும், அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாரி இவங்க 2 பேரையும் டான்ஸ் ஆட சொல்லிட்டு, நடனம் ஆடும்போதே என்ன பண்ணுவாருன்னா, வந்துட்டு அவரையும் கொன்னுட்டு, இவங்களையும் வந்துட்டு இது பண்ணிடுவாரு, எரிச்சிருவாரு. இத பார்த்த உடனே அந்த சந்திரமுகி இருக்காங்கல்ல, அவங்க அந்த பேர் தான் அந்த நாட்டியம் ஆடுறாங்கல்ல, அவங்க பேர் தான் சந்திரமுகி. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயிட்டு, இந்த மாதிரி அநியாயமா இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த ஆள அதாவது வேட்டையப்பன் ராஜாவ பழி வாங்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்க வந்து ரொம்பவே ஆக்ரோஷமா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜா வந்துட்டு நெறைய பேர் மந்திரவாதிங்க அவங்களெல்லாம் கூட்டு வந்து இவங்கள வந்து ஒரு கட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அதுதான் அந்த அரண்மனைக்குள்ள அவங்கள அடக்கி வச்சிருக்கிறதாகவும், அங்க வந்துட்டு அவ்வளோ நீளத்துக்கு ஒரு பாம்பு வந்து இத்தன வருஷமா இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இதுல எது உண்மை, எது பொய்ன்னு இன்ன வரைக்கும் தெரியல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இந்த கதைய ஃபுல்லா. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நைட் ஆனவுடனே இப்போ ஜோதிகா இருக்காங்க. அந்த கதையெல்லாம் கேட்டவுடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேலே உள்ள ரூமுக்கு போ வேணான்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த படிக்கட்டு கிட்ட வந்து நெறைய மந்திர கயிறுலாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த படிக்கிட்ட போய் நிப்பாங்க. அத லைட்டா இப்படி தொடும்போதே பார்த்தீங்கன்னா, இலையெல்லாம் பறக்க ஆரம்பிச்சுரும். அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டைம் வேற இப்போ 12 ஆயிடும். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, பயந்துட்டு உட்காந்துருப்பாரு. இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஒரு மாரியா இருக்கு. குடுக்கும்போது நல்லா ஸ்டைலா வாங்கிட்டோம். இவ்வளோ பேர் ரூம்ல எப்படி தனியா படுக்கிறது? ரொம்ப பயமா இருக்குன்ற மாரி யோசிச்சுட்டே இருப்பாரு. அந்த டைம் ஒரு மாரி சத்தம் கேட்டுட்டே இருக்கும். யாரா இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, பேய் பேய்ன்னு பயப்படும்போது பார்த்தீங்கன்னா, வடிவேலு இருக்கார்ல, அவர் மூஞ்சில துணிய பொத்திட்டு இங்க வருவாரு. இங்க வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, என் பொண்டாட்டிய பகல்ல பார்த்தா ஒரு மாரி இருக்கா, நைட்ல பார்த்தா ஒரு மாரி இருக்கா. பேசாம நம்ம 2 பேரும் இங்கேயே ஒண்ணா படுத்துருவோமான்ற மாரிலாம் கேட்டுட்டு இருப்பாரு. அதோட ஹீரோ வந்து வேணான்னு சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அத மட்டும் தீர்த்துருப்பா, நான் இங்கேருந்து போயிடுறேன்ற மாரிலாம் சொல்லுவாரு. என்னான்னு கேட்கும்போது, பேய் இருக்கா? இல்லையா? அதுக்கான அறிகுறி இருக்கா? இல்லையான்ற மாரிலாம் டவுட் கேட்டுட்டு இருப்பாரு. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, தூரத்தில அந்த நாய் குலைக்கிற சத்தம் கேட்டா பேய் இருக்குன்னுடும். நாய் குலைக்கும். அதுக்கப்புறம் கொலுசு போட்டு மல்லிகைப்பூ வாசம் வருது அப்படின்னு கேட்கும்போது, வருதுன்னுவாங்க. அப்புறம் கொலுசு சத்தம் கேட்டாருன்னு உடனே கொலுசு சத்தமும் கேட்கும். அதை பார்த்தோன்னீங்கன்னா, இவரு சிரிக்க ஆரம்பிச்சு சிரிப்பு சத்தமும் கேட்குன்னொடனே நேர்ல வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான்னு சொல்லுவாரு. அதோட ஒரு மயக்கம் போட்டே விழுந்துருவாரு. பார்த்தா நயன்தாரா தான் அப்படி வந்திருப்பாங்க. காத்துல ஆடுற தாத்தாவோட வேட்டிய பார்த்துட்டு பயப்படுறீங்க நீங்கலாம் என்னதான் படிச்சீங்களோன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. பொண்ணு முன்னாடி என்னை வந்து அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு மிதிக்க போவார். அதோட அவங்களும் அப்படியே காமெடியா அந்த சீன் முடிஞ்சிரும். இதோட இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட உங்க பேர் என்னன்னு கேட்கும்போது, துர்கான்னு சொல்லும்போது, அப்படியே ரொம்ப அப்பாடா அப்படின்ற மாரிலாம் பேசிப்பாங்க. ஏன்னா, இவங்க 2 பேரும் ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருக்கும் போல இருக்கு. சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அதோட அந்த சீன் முடிச்சிரும். அதுக்கப்புறம் ஜோதிகா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அந்த படி ஏறுறதுக்காக அங்க போவாங்க. அப்ப இன்னொருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, "நீ இந்த காலத்து பொண்ணா இருக்கலாம். அதுக்காக வந்து பெரியவங்க சொல்றது கேட்டதாம்மா நல்லது. அங்கலாம் போய் பார்க்கணும்லாம் ஆசைலாம் வேண்டாம்மா வான்னு" சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிட்டு போயிடுவாங்க. அதோட ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. இங்க வந்து இவங்க பாட்டு சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாங்க. அதனால காலையில ஆ ஊன்னு கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னோனே, "இது பாட்டு கிளாஸு. நான் இங்க தான் எடுப்பேன்னு" சொல்லும்போது, வேற எங்கேயாவது போயிடுங்க இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரும்போது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நான் இங்கே தான் கிளாஸ் எடுப்பேன். அதுவும் இப்படி தான் சத்தமா கிளாஸ் எடுப்பேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நைட் தூங்கிட்டு இருப்பாங்க. மாளவிகா இருக்காங்களா, அவங்க ரொம்ப சோகமாவே உலாத்திட்டே இருப்பாங்க. அத பார்த்தோன்னே இப்ப ஹீரோ வந்துட்டு அவங்கள்ட்ட பேச வருவாரு. "நீ யாரையோ லவ் பண்றேன் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்னு?" சொல்லிட்டு இவங்களும் கேட்பாங்க. "அன்னைக்கு வந்து உன்னை கட்டிக்க போறவன் வரான் வந்து பாரு" அப்படின்னு சொல்லும்போது, எந்த ஒரு வித ஆர்ப்பாட்டமும் இல்லாம வந்து நின்றுப்பாங்க இவங்க. அது மட்டும் இல்லாம யாருக்கு யார நினைச்சிருக்கோ அவங்கள தானே முடியுன்ற மாரிலாம் தத்துவம்லாம் பேசியிருப்பாங்க. அதுலயே இவங்க யாரையோ லவ் பண்றாங்க
பண்ணுறாங்கன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். நீ யாரை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கும்போது, நான் அந்த மாதிரி விஸ்வநாத் அப்படின்ற ஒருத்தரை லவ் பண்ணுறேன். அந்த வீட்டில் தான் அங்கே தான் தங்கியிருக்காரு அப்படின்னோடனே, உங்களுக்கு அவர் தெரியுமான்னு கேட்கும்போது, எனக்கு அவரை நல்லாவே தெரியும். அவரை அங்கே தங்க வச்சது நீதான்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அவங்க அப்பாவுக்கு தெரியுமா நீ லவ் பண்ணுறது? அதாவது அவர் என்ன சொன்னார் உன் லவருன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, அப்பாவை வந்து பேச சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்பாட்ட போய் சொல்லிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்கும்போது, பயமாக இருக்குன்னு சொல்லும்போது, உடனே அவங்க அப்பா பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க பேரை சொல்லிடுவாங்க. பேரை சொன்னோன்னே அவர் கத்த ஆரம்பிச்சிருவார். கத்த உடனே இவங்க ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து நிறைய தடவை கத்தவும் அவருக்கு தூக்கம் கலைஞ்சு முழிச்சிருவாரு. முழிச்சிட்டு எந்திரிச்சு வந்து நிற்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க இங்கே நின்றுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்பாங்க. சும்மா காத்து அப்படின்னா, காத்து வாங்கறதுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு மகளை திட்டி அனுப்பி விட்டுருவாரு. திரும்பி பார்க்கும்போது ஹீரோ அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாரு. நீ எங்கே இங்கே பண்ணுற அப்படின்னோடனே, சம்மந்தமா லவ் லவ்வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரத்தில் சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து ஓட போவார். அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொல்வாருன்னா, தம்பியை கூப்பிட்டுருவார். வடிவேலை கூப்பிட்டு போதும் இந்த டாக்டர் அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நான் வந்த அன்னைக்கே சொல்லிட்டேன், நீங்களா தான் எதுவும் கேட்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அவர் வந்து என்ன நினச்சிப்பாருன்னா, நல்ல வேலை அவரோட பொண்ணு மேலே தான் கவனம் இருக்குது, நம்ம பொண்டாட்டி மேலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிம்மதியாக இருப்பார். அந்த டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ வந்துருவார். வந்துட்டு என்ன செய்வாருன்னா, கல்யாணம் ஆகாதவனுக்கு ஒரு கவலை, கல்யாணம் ஆனவனுக்கு 1000 கவலைன்ற மாதிரி இப்போ இது 1001வது கவலைன்ட்டு ஒரு ரோஸ் எடுத்து நேராக அப்படியே அனுப்புவார் பாருங்க. நேராக போய் வடிவேலோட ஒய்ஃப் காதில் போய் அதை போய் சொருவோம். அதாவது காது கிட்ட இருக்க இடத்துல போய் சொருவோம். அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருப்பார் இவர். அதோடு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. என்ன இந்த பசங்களை இன்னும் காணோம்னு உட்காந்துட்டு இருக்கும்போது, ஒரு குட்டி பொண்ணு வந்து சொல்லும். அந்த பொம்மி அந்த பொண்ணு. அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, இங்கே வந்துட்டு பாட்டு சொல்லிக் கொடுக்கும்போது நாங்கள்லாம் வர வேணாம்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஹீரோ சொல்லிட்டாரு, எங்களெல்லாம் பாட்டெல்லாம் வேஸ்ட்டு, போய் நல்லா சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னொன்னே இவங்களுக்கு ஹீரோயினுக்கு கோவமாக வந்து இங்கே வந்து பார்க்கும்போது, அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே குறைஞ்ச விலைக்கு ஹீரோ வாங்கி வச்சிருப்பாரு. இதெல்லாம் சும்மாவே கொடுத்துட்டாருன்னா, நம்ம சங்கீதத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு ஹீரோயின் வந்து சத்தம் போடவும், ஹீரோ வந்து அழகாக அந்த பாட்டு இருக்குல்ல, தீந்தோம் அந்த பாட்டை பாடும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க நல்ல ஒரு சங்கீத இசை அவங்களுக்கும் அந்த ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினுக்கு புரிஞ்சிரும். இப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ பிரபு வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. அது என்ன சேட் நியூஸ் அப்படின்னு வர என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யாரோ ஒரு பேஷண்ட் ரொம்ப சீரியஸாக இருக்காங்களா, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னொன்னே, டாக்டரை தேடி வந்து பேஷண்ட் வந்து வெயிட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகணுன்னே, ஒரு மாதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க, இப்போ 6 நாள்லேயே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அதனால ஒரு பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஃபோன் கால் பண்ணி உடனே நான் இங்கே வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு அவரோட பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவார். வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் நர்ஸர்கிட்டலாம் வந்து எல்லோரும் நிற்பாங்க. நான் கிளம்புறேன்னொன்னே, அப்பாடா ஒரு மாதம் இருக்குன்னு சொன்னவன் 6 நாளே கிளம்பிட்டானே, இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு மனசில் நினைப்பாரு. ஆமாம், ஒரு மாதம் இருக்குன்னு நினைச்சவன் இப்போ 6 நாளே கிளம்பிட்டேன். ஆனால் ஒரு மாதம் இருந்து செய்ய வேண்டிய வேலையை 6 நாள்லேயே முடிச்சுட்டான்றவுடனே வடிவேல் அவர் ஒய்ஃபை பார்ப்பாரு. நாசர் வந்து அவரோட பொண்ணை பார்த்துட்டு இருப்பாரு. அதோட அந்த நேரம் பார்த்து சின்ன பொண்ணு வந்துட்டு, உங்களோட கண்ணாடியை என் ரூம்லேயே விட்டுட்டீங்கன்னா ஊர் ரூம்லையான்னு சொல்லிட்டு அவர் அதை வேற பார்த்துட்டு இருப்பாரு. அதோட அப்பாட்ட சொல்லிட்டு அந்த லவ் மேட்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பொண்ணை வேற அதட்டுவார். என்ன நீ வந்துட்டு வந்து ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஒரு லவ்வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கத்துவார். உடனே ஹீரோ என்ன சொல்வார்னா, சரியான டென்ஷன் பார்ட்டியாக இருக்கீங்க, நீங்கள் லவ் மேட்டர் தான் சொன்னேன், அதோட இந்த லவ் மேட்டர்னோட அப்புறம் என்ன தைரியம் இருந்தால் லவ் மேட்டரை என்கிட்டே சொல்லணும், பொண்ணோட லவ் மேட்டர் அப்பா கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சிருவார். அதோட உங்கள் பொண்ணு லவ் பண்ணுறா, என்ன இல்லை அந்த டான்ஸ் மாஸ்டர் விஸ்வநாதத்தை லவ் பண்ணுறா, பையன் ரொம்ப தங்கமான பையன், அந்த பையன்கிட்ட நான் பேசிட்டேன், அவங்க அப்பாவுக்கு சம்மதம் அப்படின்னா எனக்கும் சம்மதம்னு சொல்லிட்டு பையன் சொன்னாருன்னொன்னே அவங்க அப்பாவுக்கு பிடிச்சிருக்கும். அந்த அகிலாண்டேஸ்வரி அவங்க வந்து முறைச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு என்ன கோவமோ தெரியாது, இப்போ நம்மளுக்கு அதை காட்ட மாட்டாங்க. அதோட அவங்க சாப்பிட அவங்களுக்குள்ள ஒரு அடியாள் வேற இருப்பார். அவங்க அப்படியே முறைச்சிட்டே உட்காந்துருப்பாங்க. இவர் பேசிகிட்டே இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புற மாதிரி இருக்கும். அவர் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களும் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதோட இங்கே வந்துட்டு வடிவேல் வந்து நம்ம பொண்ணு இப்போ இவர் பக்கத்தில் நிற்கும் போதே வேலைக்காரி வந்துடும். வேலைக்காரி இவன் பக்கத்தில் நிற்கும் போது வந்துட்டாலே, சரி இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ வந்து கவனிச்சிருவார். இது ரொம்ப தப்பு, இது ரொம்ப தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். என்னன்னு சொல்லிட்டு வடிவேலோட ஒய்ஃப் இப்போ கேட்கும் போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரிய இவன் இந்த மாதிரி சட்டை போடுறோம் அப்படின்னு மனசில் நினைப்பாரு. உன் காசா, உங்கள் அந்த காசா இந்த காசா, நான் சம்பாதிக்கிறேன் எப்படி வேணால் போடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அங்கேயே இது பண்ணி விட்டுருவாரு. அதோட ஒரு குட்டி கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். என்ன கதைனா, ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வேலை இல்லையா, ஆனால் அவனுக்கு 9 பொண்டாட்டியும் அப்படின்னோடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அங்கேருந்து கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஜோதிகா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறையா திங்ஸை கொண்டு வந்துட்டு இவ்வளோ நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ உடனே கிளம்புறீங்கன்னுவாங்க. இதெல்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, இதெல்லாம் வழியில் போகிறதுக்கு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லவும், இவ்வளோவா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சாப்பாடுன்றது அது ஒரு மருந்து மாதிரி தான், அளவுக்கு மீறினா அதுவே நஞ்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, துர்காவை பார்ப்பாங்க. அங்கே போயிட்டு கங்கான்னு கூப்பிடுவாங்க. கங்கா இல்லை துர்கான்னு, நான் இருக்கிற இடத்துல எல்லாரும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் இருப்பேன், அப்படி தான் உங்ககிட்டயும் கொஞ்சம் ஓவராக போயிட்டேன், அதனால் அதெல்லாம் மறந்துடுங்க, என்ன மறந்துடாதீங்கன்ற மாதிரி சொல்லுவார். அதோட அவங்களும் சிரிச்சிட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்கள ஒரு பேக் வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து இப்போ ஹீரோ கிளம்பிடுவார்.
அதோட இப்ப ஜோதிகா இருக்காங்கல்ல, அவங்க இப்ப நயன்தாரா கிட்ட அவங்க ஹீரோயின்ட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா, வாங்க போங்கன்னு பேசுவாங்க. அந்த வாங்க போங்கலாம் வேணாம் கங்கான்னு கூப்பிடு அதான் எனக்கு பிடிக்கும்னோனே, அவங்களும் அப்படியே கூப்பிடுவாங்க. என்கிட்ட நெறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த பின்பக்கம் இருக்க அரண்மனை இருக்குல்ல, அந்த பக்கம் மாடியில போய் வைக்கணும்னோனே, "ஐய்யய்யோ! அந்த ரூம்லயா? இத்தன வருஷம் இங்க வேலை பார்க்குறோம். என் அப்பா கூட அங்க போனதில்ல. அது ரொம்ப மோசமான இடம்னு சொல்லுவாங்கன்னோனே, அவங்க தான் பயப்படுறாங்க. "நீ கூட வா. நீ என் கூட வரியா இல்லையா? இல்லாட்டி நானும் போவேன்" அப்படின்னோனே, "இல்ல வீட்ல உள்ள ஆளுங்கலாம் தப்பா நெனைப்பாங்க" அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வீட்ல யாருமே இல்ல அப்படின்னா, "எங்க போயிருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த விஸ்வநாத் இருக்கார்ல, அவர வந்து இப்போ பொண்ணு பேசுறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படின்னோனே, "அப்ப நானும் வரேன்னு" சொல்லிட்டு அவங்க ஒத்துப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் அங்க போறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. இங்க வந்து மாப்பிள்ளை வீட்ல பேசும்போது, மாப்பிள்ளை என்ன சொல்வாருன்னா, "அழகுக்காகவோ, பணத்துக்காகவோ உங்க பொண்ணோட காதல நான் ஏத்துக்கல. சின்ன வயசுலேருந்து யாருமே இல்லாத எனக்கு வந்துட்டு உங்க பொண்ணோட காதல், அது இல்லாம இந்த குடும்பம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான், அந்த குடும்பத்தோட சம்மந்தம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த காதல நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படின்னோன இப்ப பொண்ணோட அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவங்க ஒய்ஃப் கிட்ட உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு, அக்காவுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாரு. அகிலாண்டேஸ்வரி அக்கா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப இங்கேயே நிச்சயத்த பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பா ரொம்ப துடிப்பாரு. அப்போ உடனே அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, இங்கேல்லாம் கிடையாது. என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் இங்க நடக்கக்கூடாது. பெரிய கோட்டையில தான் நடக்கணும் அப்படின்ற மாரி அவங்க சொல்லிடுவாங்க. அதோட இவங்க 2 பேரும் மாடி ஏறி வந்துருவாங்க. வந்து பார்த்தோன்னா, அந்த இடத்த பயந்து பயந்து வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. உள்ள ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருக்கும். அப்படியே தூசியா இருக்கும். இந்த ரூம்க்குள்ள தான் சந்திரமுகியோட ஆவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "அதெல்லாம் நீ நம்புறியான்னு?" கேட்பாங்க. அப்புறம் நம்பாம அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. "அதெல்லாம் சும்மா இந்த இந்த ரூம்க்குள்ள விலையுறந்த பொருள் ஏதாவது இருக்கும். அதனால தான் இப்படி சொல்றாங்க. எனக்கு மட்டும் அந்த ரூமோட சாவி இருந்தா நான் உனக்கு தொறந்து காட்டுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு உடனே இவங்க என்ன ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "அந்த ரூமுக்கு சாவியே கிடையாது. அந்த சாவி தொலைஞ்சு போச்சு. ஆனா என் தாத்தா ஒரு முறை சொல்லியிருக்காரு. அந்த பழைய ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த கொல்லர் வந்துட்டு இந்த சாவியோட அச்சு வச்சிருக்காங்க" அப்படின்னோனே, "நீ அப்ப நீ தானே இந்த வீட்டுக்கு அப்ப அத உடனே செய்ய சொல்லுன்னு" சொல்லிட்டு இவங்க இவங்க சொல்லுவாங்க. ஜோதிகா சொல்லுவாங்க. "நீ தானே அந்த வீட்டுக்கு ஓனரு. நீயே சொல்லு. நான் வேணா இருந்து வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் சொல்லவும், இவங்க சொல்லிடுவாங்க. அதோட இப்ப சாவியும் கிடைச்சிரும். வேகமா ஓடி கொண்டு வந்து இந்த சாவி கிடைச்சிருச்சுன்னு குடுப்பாங்க. அவ்வளோதான் இப்ப இவங்க வாங்கிக்கிட்டு வேக வேகமா அங்கருந்து ஓட ஆரம்பிச்சுருவாங்க. அத பார்த்துட்டீங்கன்னா, உடனே சாவிய வாங்கிட்டு இவங்க அந்த கதவ தொறக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்காரவங்களுக்கு ஒரு மாரி ஆக்சிடென்ட் நடக்கிற மாரி இருந்து காப்பாத்தப்படுவாரு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இவங்க சாவிய தொறந்துட்டு உள்ள போய் ஃபுல்லா அந்த இடத்தெல்லாம் பார்ப்பாங்க. அங்க நகரு அத ஃபுல்லா அந்த தூசியா இருக்கும்ல, அதெல்லாம் ஒட்டடையெல்லாம் ஃபுல்லா எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிக்சர் அங்க உள்ளதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா அங்க அந்த பாம்பு இருக்கிறது மட்டும் இவங்க கண்ணுக்கு தென்படாது. அதோட அந்த நகை பாக்ஸ் ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள நெறைய நகைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு இவங்களுக்கு ரொம்பவே புடிச்சு போயிருக்கும். ரொம்ப ஆர்வமா அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த பயமும் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இங்க ஏதோ பயப்படுற மாரிக்கு எதுவுமே இல்ல. எல்லாம் அப்படி பொய் சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாரி தான் நெனச்சிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க வேக வேகமா இவங்க கங்கா இருக்காங்கல்ல, துர்கா அவங்க வேக ஓடி வந்து பயந்துகிட்டே, அழுதுகிட்டே சொல்லுவாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கங்கா கேட்கும்போது, "அந்த சாவி செஞ்சு குடுத்தார்ல, அந்த ஆள் வந்து இறந்துட்டாரு. சாவி செஞ்சு குடுத்தவருக்கே அந்த மாரி நெலைமைனா, அத கொண்டு வந்து குடுத்த எனக்கு என்னோட நெலைமை என்ன ஆகுமோ தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்துட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு கங்கா என்ன சொல்வாங்கன்னா, "நேத்து அவன்கிட்ட சாவி செய் நான் சொல்லும்போதே அவன் பயங்கரமா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தான். ட்ரிங்க்ஸ் பண்றவங்க வந்து இது இப்ப சாவி செஞ்சாலும் போய் சேர்ந்துருவாங்க, செய்யாட்டியும் போய் சேர்ந்துருவாங்க. அதனால இதெல்லாம் நினைச்சுட்டு போட்டு மனச போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஹாயா போயிடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப ஊரே பேச்சாயிடும். சாவி செஞ்சு குடுத்தவரு இறந்து போயிட்டாருன்னா, அப்டின்னும்போது இப்ப அகிலாண்டேஸ்வரி என்ன சொல்லுவாங்கன்னா, "அப்ப உள்ள போயிட்டு வந்த கங்காவே இப்ப நல்லா தானே இருக்கா?" அப்டின்ற மாரிலாம் பேசிப்பாங்க. "அதானே" அப்டின்னு சொல்லிட்டு எல்லாம் சாதாரணமா இருப்பாங்க. இப்ப திரும்ப பூஜைலாம் பண்ணுவாங்க. இவங்க அதெல்லாம் கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு அந்த சந்திரமுகி ரூம்குள்ள போய் அவங்க வேலைய அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. பக்கத்திலேயே வந்து டான்ஸ் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காருல்ல, அவரோட சத்தம் கேட்கும். ஜன்னலையும் தொறந்து பார்ப்பாங்க. அவரு டான்ஸ் சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாரு. அதையும் இவங்க பார்த்து வச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில பூஜைக்காக மனோபாலா இருக்கார்ல, அவர கூப்ட்டு வந்து வச்சு ஒரு காமெடி மாரி சீன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நல்லாருக்கும். இப்ப இங்க பார்த்தோன்னா வந்துட்டு எல்லாரும் அந்த பூஜை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சந்திரமுகி பேச ஆரம்பிச்சுரும். "யார் அது?" அப்படின்னு சொன்னோனே, அது கை மட்டும் தான் தெரியும். ஒரு பாத்திரம் உருண்டு வரும். அந்த பாம்பு போற மாதிரி இருக்கும். அத பார்த்தவுனே வந்தவங்க எல்லாரும் உழுந்தடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சுருவாங்க. இங்க இவரு இருக்காருல்ல, மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவரு ஒரு பக்கம் யாரோ அலர்ற சத்தம் கேட்கும்போது அவங்களும் ஒரு மாரி ஆச்சரியமா இருக்கும் அந்த குரலே. அதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப பிரபுவும் அவங்க ஒய்ஃபும் தூங்கிட்டு இருக்கும்போது, யாரோ கதவு தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் வெளிய வந்து பார்ப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப வேலைக்காரி பயந்து நடுங்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீரோயின் வந்துட்டு பயந்துட்டு இருக்காங்கன்னவுனே எதையோ பார்த்து பயந்துட்டாங்கன்ற மாரி இருக்கும். அப்புறம் எல்லாரும் வந்து பார்க்கும்போது ஜாமானுங்கலாம் தன்னால விழுந்து உடையிற மாரிலாம் இருக்கும். "இங்க பாருங்க இந்த பேய், பிசாசு இதெல்லாம் வந்து கட்டுக்கதை தான். யாரும் பயந்துட்டு இருக்க வேண்டாம்." அப்படின்ற மாரி பிரபு சொல்லிடுவாரு. அதோட இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க ஹீரோயின் வந்துட்டு தனியா இருக்கவும், இப்ப பிரபு வந்து அவங்க மேல சந்தேகப்படுற மாரியே இருக்கும். "நீ என்ன பண்ற?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விசாரிச்சுட்டு இருப்பாரு. அதோட இப்ப ஹீரோவுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது, அவர் எங்க இருக்காருன்னே தெரியலன்னுவாங்க. இதோட 7வது முறை கால் பண்றேன். அவர் எங்க தான் இருக்காரு? இப்போ ஒரு பிரச்சனை. அவர் இப்ப வந்தே ஆகணும் அப்படின்ற மாரி இப்ப அவருக்கு கால் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இப்ப கிச்சன்ல இருந்துட்டு ஜோதிகா இருக்காங்கல்ல, அவங்களோட சாரி வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிரும். உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, "என் சாரி வந்து தன்னால தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. துர்கா மட்டும் தான் பக்கத்துல இருந்தான்னோனே" எல்லாருமே அவங்கள ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க.
அதோட இப்போ ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவரும் வந்திருப்பாரு. எங்கே போனீங்க? அப்படி இப்படின்னு கேட்கவும், இந்த மாரி ஒரு வேலையா இருந்துட்டு, அதான் இப்போ வந்துட்டேன் எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு பேசுவாரு. வந்த உடனே எல்லார்ட்டயும் வம்பு வளர்க்குற மாரி, அதையும் ஹீரோ இப்போ எல்லாரையும் வம்பு வளர்த்துருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்துட்டு அவர் முன்னாடியே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். அப்போ வந்து பிரபு என்ன சொல்வாருன்னா, அந்த வேலைக்கார பொண்ணு தான் அதாவது ஹீரோயின் மேல தான் ஏதோ இதா இருக்க மாரி இருக்கணும்னு, அவ மேலயா அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இப்போ என்ன சொல்வாருன்னா, இந்த ஊருக்கு வந்த உடனே ஒரு லைப்ரரியில போய் முன்னாடி ஒரு ஆள் வந்து இந்த லைப்ரரிய பத்தி அதாவது இந்த அரண்மனைய பத்தி எழுதியிருக்க விஷயங்கள்லாம் நான் படிச்சேன். அதில இந்த அரண்மனையில எந்த பிரச்சனையும் இல்லன்றதுனால தான் நீங்களும் கங்காவும் தங்குறதுக்கு நான் சம்மதிச்சேன். அதுக்கப்புறம் நானும் இந்த பேய்க்கு பயப்படுற மாரியே நடிச்சு இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாரையும் நம்ப வச்சேன். நைட்டு தூங்குனோனே அந்த அரண்மனைக்கு அந்த பக்கத்துல போய் நான் பார்த்தேன். நெறைய மந்திரிச்ச கயிறுலாம் கட்டியிருந்தாங்க. பெரியவங்களோட நம்பிக்கைய வந்து வீணாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நான் எதுவும் செய்யாம வந்துட்டேன். ஆனா என்னைக்கு சந்திரமுகியோட அறை வந்து திறக்கப்பட்டுச்சோ அன்னையிலேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப மாளவிகா இருக்காங்கல்ல, அவங்க கங்காவ தேடி ஓடி வரேன்ற பேர்ல வந்துட்டு திடீர்னு மயக்கம் போட்டு விழுவாங்க. கேட்டா நான் கங்காவ தேடி போனேன். யாரோ என்ன அடைச்சு வச்ச மாரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப விஜயகுமார் இருக்கார்ல, அவர் போய் ஹீரோயின்ட்ட சொல்லுவாரு. அந்த வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் உன் மேல தாம்மா சந்தேகப்படுறாங்க. இதெல்லாம் தீர்க்கறதுக்காக தான் அந்த சரவணன வர சொல்லியிருக்காங்கன்னோனே, ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப அவர் ஹீரோ வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இவங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டும் ஓடி முடிச்சிடும் 2 பேரும் அந்த பாட்ட இது பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப திரும்ப வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவரோட இன்வெஸ்டிகேஷன வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருப்பாரு. ஹீரோயின் வீட்டுக்கும் நைட் டைம்ல வருவாரு. வந்து அவங்க அங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் கேட்பாங்க. நைட் டைம்ல இங்க இருக்கீங்களான்னு பார்க்கும்போது, நைட்ல வீட்ல இல்லாம எங்க இருப்பாங்கன்னோனே, அதான் நல்லது. குடும்ப பொண்ணுக்கு அதான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது, தாத்தா வீட்ல இருக்கும்போது தான் வரணும். இப்போ போ போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட பேசிட்டு இருப்பாங்க. சரி போடி அப்படின்ட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ வந்து அவர் பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பார். திடீர்னு நைட்டு வந்து ஒரே ஆட்டம், பாட்டம் சத்தமா கேட்கும் சந்திரமுகி ரூம்ல இருந்து. உடனே அவர் அங்க போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரே டான்ஸா இருக்கும். டான்ஸ் பாடும்போது அவர் அப்படியே துரத்திட்டு அவர் சத்தம் கேட்டோனே அங்கேருந்து யாரோ தப்பிச்சு ஓடுற மாரியே இருக்கும். இவர் பின்தொடர்ந்துட்டே போவார். திடீர்னு அது மறைஞ்சிரும். அதோட பார்த்தீங்கன்னா, அந்த வாசல்லேயே அந்த அரண்மனை வாசல்லேயே அங்கேயே வந்து ஹீரோ தூங்கிருவாரு. இப்போ காலையில வந்தோனே பார்த்தீங்கன்னா, இப்ப ஜோதிகா இருக்காங்களா, அவங்க வந்து டீ கொண்டு வந்து குடுக்க வரும்போது, "இங்கேயே நைட்டு தூங்கிட்டீங்களான்னு?" கேட்கும்போது, "ஆமா நைட்டு ஒரே சத்தமா இருந்ததுன்னோனே, அதான் சத்தமா அந்த அந்த தாத்தா தோட்டக்காரோட பேத்தி தான் வந்து துர்கா தான் பாட்டு சொல்லிக் குடுத்துட்டுருப்பா. அதுவும் காலையில தானே, நைட்லலாம் அந்த மாரி சத்தத்துக்கு வாய்ப்பே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி சத்தத்துக்கு வாய்ப்பே இல்லையா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அந்த ரூம்லேருந்து சத்தம் வர வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த ரூமுக்கு நீங்க போயிருக்கீங்களா? அப்படி இப்படின்னு கேட்கணும். நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, வேணாம் வேணாம் நான் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே நான் அத தொறந்து பார்த்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னோனே, நான் தான் கூட இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ சொல்லவும், இவங்களும் வந்துட்டு அங்க மேல வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள இதெல்லாம் பார்ப்பாரு. ஹீரோ அந்த எல்லா பொருளையும் பார்த்துட்டே இருப்பாரு. அப்ப நீங்க சந்திரமுகிய பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அந்த பிக்சர் எல்லாம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டான்ஸ் ஆடுறவர் வந்து குணசேகரன் ஒருத்தவங்கள தானே சந்திரமுகி லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்த பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த ரூமையும் காட்டுவாங்க. எல்லாத்தையும் காட்டிட்டே இருக்கும்போதே, திடீர்னு ஹீரோ வந்துட்டு சரி சரி நேரமாவது போலாம் போலாம் அப்படின்ற மாரி அங்கேருந்து கிளம்பிருவாரு. அது என்ன சொல்லிட்டு வெளியே வருவாருன்னா, நீங்க எனக்காக கொண்டு வந்து காஃபி ஆறிட போது வாங்க அப்படின்ற மாரி வெளியே வேக வேகமா போயிடுவாரு. இதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க வந்துட்டு பிரபு இருக்காருல்ல, அவர் வந்துட்டு அவங்க ஒய்ஃப தேடிட்டு ஒரு பக்கம் வருவாரு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயின் கிட்ட வந்து காஃபி போட்டு குடுக்க சொல்லியிருப்பாங்க. பிரபு இருக்காங்களா அவங்களுக்காக. இப்ப இங்க வந்துட்டு வடிவேலு என்ன பண்ணுவாருன்னா, இந்த வேலைக்காரவங்க இருக்காங்களா, அவங்கள்ட்ட வம்பு பண்றதுக்காக நம்ம கோழின்னு பின்னாடியே வேற வந்துட்டு இருப்பாரு. அத வந்துட்டு அதாவது ஹீரோ வந்து இப்ப கருப்பு கோழி முன்னாடி போகுது. இந்த கோழி எதுக்கு இங்க போகுதுன்ற மாரி அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் அவரோட ஒய்ஃபோட சேர்ந்து அந்த கேரம் போர்டு விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒரு காமெடி சீன் மாரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு சொல்ற மாரி இருக்காது. இருந்தாலும் அந்த மாரி ஓடிட்டு இருக்கும். இப்ப அந்த காஃபிய வந்து இவங்க போட்டு ஹீரோயின் கொண்டு வந்து பிரபுட்ட குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வேகமா ஓடி வந்து அத தட்டி விட்டுருவாரு. கேட்கும்போது அதில வந்து பாய்சன் கலந்திருக்கு அப்டின்ன உடனே இப்ப ஹீரோயின் ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க. எல்லாரும் அவங்களே சந்தேகப்படுவாங்க. அதோட இந்த டீ கொட்டுன இவங்க தான் பாய்சன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோனே, அவங்கள எல்லாரும் திட்டும்போது, இப்ப ஹீரோ வந்து இன்னும் ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டையும் அவங்களோட ஒய்ஃப்க்கும் எதுவும் ஆகக்கூடாது. அவங்களுக்கு யாராவது எதா பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. அதோட அந்த சீன் அப்படி போயிட்டே இருக்கும்போது, இப்ப நாசர் வந்து ஒரு பெரிய ஒரு சாமியார வந்து வர வைக்கணும், அந்த வீட்ல உள்ள பிரச்சனைக்காக அப்படின்னு சொல்லும்போது, உடனே பிரபுக்கு இது பிடிக்காது. இத மாதிரிலாம் நான் நம்புறதே கிடையாது. அப்படின்னும்போது, பரவால்ல வரட்டும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் மனச மட்டும் தான் மனசுல உள்ளது என்னன்னு பார்ப்பாரு. ஆனா, அவர் வந்து பேய்ங்கள கூட விரட்டி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லவும், சரி அவரும் வர்றது நல்லது தான் அப்படின்ற மாரி ஹீரோவும் சொல்லுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, அவங்க பேசி வச்சிருந்த அந்த சாமியார் இருக்காங்களா, அவங்களும் வந்து வந்துருவாங்க. வந்த உடனே ஹீரோவ பார்த்துட்டு, இந்த வீட்ல அமானுஷ்யம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இனிமே இந்த வீட்ல உள்ளவங்க வெளிய போய் தங்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாரும் ஃபாலோ பண்ணும்போது, இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவ பார்த்து கேட்கும்போது, அவங்களும் சொல்லுவாங்க சரவணன் எங்க வீட்ல உள்ளவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, வடிவேலு கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போவாரு. அவர் வரமாட்டேன்னுவாரு. அப்புறம் அந்த ஊர விட்டு போமாட்டேன்ன உடனே, அடுத்த வாரம் நீ ஊர விட்டு போகாட்டி கூட என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் மொட்டை அடிக்க போறேன்லாம் சொல்லிப்பாரு. அதோட அவர் அங்கேருந்து போம்போது பார்த்தீங்கன்னா, அங்க வர வழியில ஒரு கார்ல பார்த்து தல சீவுவார். தல சீவுறத பார்த்தோன்னே அவரும் அந்த மாரி அது ஒரு
காமெடி சீன் அந்த மாதிரி போயிட்டுருக்கும். அதோட ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ பிரபு இருக்கார்ல, அவர் மேலே பெரிய மீன் தொட்டியே வந்து விழ மாரி இருக்கும். அதை அங்கே நிற்கிறது யாராருன்னா ஹீரோயின் நின்னுட்டு இருப்பாங்க. நான் பண்ணலன்னு அவங்க சொல்லுவாங்க. யாருமே நம்ப மாட்டாங்க. இவங்க இனிமே இந்த எப்போ இந்த அளவுக்குலாம் நடந்துருச்சோ, இனிமே வந்து ஹீரோயின் வந்து வெளியே இருக்கக்கூடாது. அவள ரூமில் தான் அடைச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை வந்து அடைச்சு போட்டுருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அவங்கள அடைச்சு வச்சுட்டு ஹீரோ போய் தனியாக உள்ளே போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சலங்கை இருக்கும். இது யாரோடதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, யாருதுன்னு தெரியல. எனக்கு வீடு க்ளீன் பண்ணும்போது இது ஒன்று இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அது ஒரு கொஞ்ச நேரத்தில் ஆணு கத்துவாங்க. அவங்க தாத்தா வேற என் பேத்தியோ அப்படிலாம் செய்யாதீங்க விட்டுருங்கன்னு அவர் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பாரு. அப்புறம் அவங்கள பூட்டி போட்டு இங்கே வந்துருவாங்க. வந்த உடனே இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, ஒரு சலங்கை அந்த சலங்கையை கொண்டு வந்து இப்போ ஜோதிகா இருக்காங்களா கங்கா அவங்கள்ட்ட காட்டும்போது, இது யாரோட சலங்கைன்னு சொல்லும்போது, இதுதான் அந்த சந்திரமுகியோட காணா போன சலங்கைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இது அதாவது அந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி காலம் அது வச்சிருந்ததெல்லாம் கிடையாது. இது 5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், அதெல்லாம் கிடையாது. இதுதான் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்கன்ற மாதிரிலாம் கங்கா சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தான் தெரியலன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசும்போது, எனக்கானோன்னா உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, சரி சரி இதுக்காக ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, இது சந்திரமுகியோட சலங்கை தான் அப்படின்னு தான் அவங்க அமைதியாகுவாங்க. அதோட இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சாமியார் வந்திருக்காருல, அவர் வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த டைம் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு அங்கே நேராக வந்துட்டு சந்திரமுகி ரூம் இருக்குல்ல, அங்கே போயிடுவார். அங்கே பார்த்தீங்கன்னா, அது ரூம் கதவுக்கு அந்த பக்கமாக வந்துட்டு சந்திரமுகி வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது, இவர் வந்து வேட்டையராஜா மாதிரி இது யாருன்னு கேட்கும்போது சந்திரமுகி கேட்கும்போது, நான் தான் வேட்டையராஜான்னு சொன்ன உடனே, இந்த மாதிரி வர துர்காஷ்டமி அன்னைக்கு வந்துட்டு உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சந்திரமுகி சொல்லும்போது, அதெல்லாம் உன்னால் முடியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போதே இவரோட பூஜையில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரவும், இது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ நாசர் வடிவேலாம் ரொம்ப பயந்து போய் உட்காந்துருப்பாங்க. இப்போ திடீர்னு வந்து நீங்கள் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக அங்கேருந்து அந்த சாமியாரும் போயிடுவார். அதோட இவங்களும் பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கான்ற மாதிரி அவங்களும் ஒரு மாதிரி கடுப்படிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, அதோட ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, வடிவேல் ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்களும் இவரும் சேர்ந்துட்டு அந்த ஜலதோஷம் அப்படிலாம் வந்து தலைவலினா ஆவி பிடிப்பாங்களா, அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்துட்டு வேறு மாதிரி மீனிங்கில் காமெடி பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த அளவுக்கு அந்த காமெடியும் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது. அதோட சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சீனும் போயிடும். இப்போ பொண்ணோட கல்யாணத்துக்காக பார்த்தீங்கன்னா, பத்திரிக்கை அடித்து சாமியாக இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ வாங்க அந்த அந்த விசேஷத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நிச்சயதார்த்தம் வந்து கிராண்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கப்புறம் இந்த அகிலாண்டேஸ்வரி இருக்காங்களா, அவங்க வந்து வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. என்னக்கா அன்றைக்கி நீ சம்மதிச்சதுனால தானே இந்த ஏற்பாடெலாம் பண்ணோன்னு சொல்லிட்டு இப்போ நாசர் கேட்பாரு. உன் பொண்ணோட நிச்சயம் நடந்ததுக்கு வந்து நான் காரணமாக இருந்திருக்குமே தவிர அந்த டாக்டர் காரணமாக இருந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. உடனே அவங்க ஒய்ஃபு கெஞ்சி போகும்போது நாசர் வேண்டாம் வேண்டாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இப்போ கிளம்பிடுவாங்க. இப்போ இங்கே அகிலாண்டேஸ்வரி கூட ஒரு வில்லன் ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார். அவங்களுக்கு அடியாளாக ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார். அவர் அப்படியே ஒரு மியூசிக்கை போட்டு காட்டுவாங்க. அதோடு பார்த்தோம்னா இப்போ எல்லோரும் கிளம்பி வந்துடுவாங்க. இங்கே ஒரு சூப்பரான பாட்டு வரும். இந்த படத்தில் இந்த பாட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பாட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த பாட்டில் எல்லோரும் இப்போ டான்ஸ் ஆடிட்டு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த டான்ஸ் அந்த முடியும் போது பார்த்திங்கன்னா, அது கங்கா இருக்காங்களா ஜோதிகா, அவங்க வந்துட்டு ஒரு சீனில் இருப்பாங்க. அடுத்த சீன்லேயே அவங்க காணா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் மாஸ்டரும் காணா போயிடுவார். அப்படியே எல்லோரும் ஒருத்தராக காணா போயிருக்க மாதிரி இருக்கும். அப்படியே தேடிக்கிட்டே இப்போ ஹீரோ வந்து இதை எடுத்து நோட் பண்ணிடுவார். அப்படியே அவங்க தேடி போகும்போது பார்த்திங்கன்னா, இவர் இருக்கார்ல அந்த அகிலாண்டேஸ்வர் கூட இவர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்துட்டு ஹீரோ கூட பயங்கரமாக சண்டை போடுவார். அதாவது நேரில் வந்து நின்று சண்டை போட மாட்டார். மறைஞ்சு நின்றுக்கிட்டு ஹீரோ ஒரு 4, 5 அடி வந்து அடிப்பார். அதுக்கப்புறம் ஹீரோ அதை கண்டுபிடிச்சி அவரும் அதே மாதிரி ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி அவரும் ஒரு 4, 5 அடி மறைஞ்சு நின்று அடித்து கடைசியில் அவரோட கதையை இது பண்ணி விட்டுருவார். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பாட்டு முடியும் போது இப்போ கங்கா வந்து காணா போயிருந்தாங்கல்ல, அங்கே எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த டான்ஸ் மாஸ்டரும் இவரும் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு ஒரு மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோட பிரபு ஹீரோ எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணி அந்த டான்ஸ் மாஸ்டரையும் சத்தம் போட்டு இந்த மாதிரி பிரச்சனையே ஆகிடும். அதுக்கப்புறம் மறுநாள் அந்த டான்ஸ் மாஸ்டர் ஹீரோ கிட்ட வந்து சார் என் மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்க தான் சார் என் கையை பிடிச்சி இழுத்தாங்கன்னு. இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவருக்கு கோவம் வந்து அப்போ என் ஒய்ஃப் தான் அப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ பிரபு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவர் மேலே தப்பு கிடையாதுன்னு சொல்லும்போது, நீங்களும் என் ஒய்ஃபை தப்பு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அப்போ ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஒரு பக்கம் கோவம் திரும்பிடும். எப்போ பார்த்தாலும் டாக்டர்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து சேர்த்துக்கிட்டு ஆட்டம் போடுறது கொள்றது ஒன்று வீட்டை விட்டு துரத்துறோன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, உடனே இந்த சாமியார் இருக்கார்ல, அவர் வந்துட்டு யாரை இப்படி சொல்ல பார்க்குறீங்க, நல்லவங்க ரத்தம் வந்து பூமியில் படக்கூடாது, தொடச்சிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த பூஜையில் இருக்கும்போது இவர் வெளியே வரும்போது அவரோட முகத்தில் நான் ஒரு தேஜஸை பார்த்தேன். இந்த வீட்டுக்காக அவர் எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். யாரை வீட்டை விட்டு துரத்த பார்க்குறீங்க, உங்கள் கங்கா பொழைக்கணும் அப்படின்னா இந்த சரவணன் வந்து சாகணும், அந்த அளவுக்கு இவர் உங்கள் குடும்பத்துக்காக ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாமியார் சொல்வார். அப்போ தான் வந்து இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பார். அதோட ஹீரோ இப்போ எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிப்பார். நான் இப்போ ஒரு வடிவேலை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போயிருப்பார்ல, அது எந்த இடமா இருக்கும்னா இப்போ கங்காவை பற்றி விசாரிக்கிறதுக்கு தான் போயிருப்பார். அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்து வேறு இதுலேருந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க இறந்து போனவுடனே அவங்க அப்பா இறந்தவுடனே அவங்க அம்மா வந்து அந்த ஊருக்காரவங்க எல்லார் காலையும் விழுந்தால் தான் வந்து மன்னிப்போன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தர் காலையாக விழுந்து மன்னிப்பு கேட்கும் போதே அவங்க இறந்து போயிருப்பாங்க. இவங்க 2 பேர் உடம்பையும் வந்து ரொம்ப அதாவது அவமானப்படுத்துகிற மாதிரிலாம் சில விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. அது அவங்களுக்கு ஏற்பட்ட முதல் பாதிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க
பாட்டி கூட தான் வளர்ந்துருப்பாங்க. அப்புறம் ஆசிரமத்தில வளருவாங்க. அங்க வளரும்போது பார்த்தீங்கன்னா, அப்பப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா ஒரு மாரி மாறி அவங்களுக்கு இன்னொரு கேரக்டர் வர மாதிரிலாம் அப்பவே இருக்கும். எந்த கேரக்டரா இருந்தாலும் அதே மாதிரியே மாறி நடிக்கிறதுல வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே அப்படிதான் இருப்பாங்க. அதில தான் அவங்க சந்திரமுகி பத்தி பேசவும், அத போய் என்னன்னு பார்க்கணும், கொள்ளணுன்றது அவங்களுக்கு ஆர்வம் வந்து, அந்த ரூம என்னைக்கு தொறந்தாங்களோ, அன்னையிலேருந்தே அவங்க சந்திரமுகியா தன்னை நெனச்சுக்கிட்டாங்க. சந்திரமுகியோட ஆவியும் வந்துட்டு அவங்க உடம்புல போயிடுச்சு. அப்படின்ற மாரி இப்ப வந்து விஷயம் தெரிய வரும். அதனால தான் வந்துட்டு அவங்க அதாவது கங்கா எப்படின்னா, இப்ப இந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க மேல பழிய போட்டுட்டு, இவங்க சுதந்திரமா நடமாட ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னைக்கு உன் மேல வந்து அந்த ஃபிஷ் டேங்க தள்ளி விட வந்தது, சாரில நெருப்பு புடிச்சது, டீல வந்து பாய்சன் கலக்குனது எல்லாமே வந்து உன் ஒய்ஃப் தான் சொல்லும்போது, "என்ன எதுக்கு கொல்ல நினைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு பிரபு கேட்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சந்திரமுகியா இருக்கிற பட்சத்தில அவங்க கல்யாணம் பண்ண போறது வந்து இந்த குணசேகரன் தானே. அப்ப வந்து இந்த டான்ஸ் மாஸ்டர் தானே அவங்க கல்யாணம் பண்ணணும். அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது யாரு? அவங்க புருஷன் நீ தானே. அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்ப அவருக்கு ஒரு மாரி ஆயிடும். இப்ப உனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லன்னா, இப்ப நீ போய் கூப்பிடு. நாளைக்கு தான் துர்காஷ்டமி. இந்த மாதிரி நகை எடுக்க போலாம். அதாவது இப்ப கல்யாணம் வீட்ல வருதுல்ல, அதுக்கு நகை எடுக்க போலான்னு சொல்ல, அவ வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. இப்ப இவரும் பிரபுவும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு அவங்க துணி மடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நாளைக்கு நகை வாங்க போறோம். இப்ப என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நாளைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் வரலன்னு சொல்லும்போது, இல்ல நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் உடனே அவங்களுக்கு கோவம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரூம்ல கட்டில் வந்து அத்தன பேர் கொண்டாந்து தூக்கி போட்டிருப்பாங்கல்ல, இவங்க ஒரே ஆளா ஒத்த கையில அந்த கட்டில தூக்கிருவாங்க. தூக்குனோனே பிரபுவுக்கு பயந்து தாங்க முடியாது. ஆனா, இந்த படத்துல அவர பார்க்கும்போது என்ன சொல்றாரு, அந்த மாரி அவரு இவ்ளோ பயம் அவர் முகத்துல தெரியும். அதோட ஒரு மாதிரியாவே, "என்ன சரவணா இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் எப்படி அவங்கள வெளிய கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்கலாம் பிளான் பண்ணுவாங்க. அப்பதான் வந்துட்டு இவங்க வந்து அடிக்கடி வந்துட்டு அவரு இப்படி அவங்க வந்து மாறி நிப்பாங்க. நம்ம பிளான்லாம் கேன்சல் ஆகுதுன்னு. உண்மையிலேயே பார்க்கும்போதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதெல்லாம் மிரண்டு தான் போயிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாரி தான் நல்லா மிரட்டி விட்டுருப்பாங்க. ஜோதிகா சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அதோட அந்த டான்ஸுக்காகலாம் வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ் ஆகி அந்த பாட்டு ராரா பாட்டுக்காக அவங்க ஆடின டான்ஸ் அவங்களோட கெட்டப் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த டான்ஸ் மாஸ்டர் இருக்கார்ல, அவரால தான் இவங்கள வந்து வெளிய கூட்டு வர முடியும். அதாவது அவங்க நைட்டு போய் அவங்க இப்படி தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த சந்திரமுகியா டான்ஸ் ஆடுறது, நைட் இது பண்றது, வீட்ல உள்ளவங்கள பயமுறுத்துறது எல்லாமே கங்காவோட வேல தான். இப்ப ஹீரோயின் மேல பழிய போட்டு அவங்க சுதந்திரமா நடமாடிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோயினே ஒத்துப்பாங்க. இந்த வீட்ல ஒரு நல்லது நடக்கணும்னா நானே அந்த பழிய ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாரி அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இந்த அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கும் வந்து ஹீரோ மேல உள்ள கோவம் போயிரும். என் குடும்பத்துக்காக இவ்ளோ பெரிய தியாகத்த செய்ய துணிஞ்சுட்டேன். ஏன்னா இவரு இப்ப இவங்க அழிச்சா தான் அவங்க பொழைக்க முடியும் அப்படின்ற மாரி ஆயிடும். அதோட எல்லாருக்கும் இவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் திரும்ப வந்துரும். இப்போ ஒரு பூஜை ஒண்ணு ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த பூஜையில வந்துட்டு இப்ப டான்ஸ் மாஸ்டர் வந்து கங்காவ அப்படியே ஆடிக்கிட்டே கூட்டிட்டு வந்துரும். ஏன்னா அவர் கூப்பிட்டா தான் இப்ப இவங்க வருவாங்க. ஏன்னா இவங்க சந்திரமுகியா இருக்கிறதுனால. இப்ப கூட்டிட்டு வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்க அவங்கள வச்சுட்டு உன்னோட எப்ப நீ இங்கேருந்து போவேன்னு கேட்கும்போது, இந்த இந்த அரசன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் போவேன் இந்த உடம்ப விட்டு அப்படின்னு சொல்லி சந்திரமுகி ஆவி சொல்லவும், இப்ப அவர வந்துட்டு உன்னை எப்படி கொன்னாங்களோ அதே மாரி எரிச்சு தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்ப ஹீரோ வந்து நின்னுட்டு இருப்பாரு. அந்த பாட்டு முடிஞ்சிரும். ராரா பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து நின்னுட்டு இருப்பாரு. அப்ப அவர் மேல ஃபுல்லா மண்ணெண்ணெய ஊத்தி விட்டுருவாங்க. வந்து ஊத்தி இந்தா உன் கையாலேயே அவர வந்து கொளுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கங்கா இருக்காங்கல்ல, அவங்க கையிலேயே வந்துட்டு அந்த நெருப்பு இத குடுப்பாங்க. அது குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்ப ஹீரோ வந்து லக லக லகன்னு சொல்லிட்டே செய்வார்ல, அதே மாரி இப்ப இவரு வந்துட்டு அதே மாரி அவங்களும் செய்வாங்க. செய்யும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவர்கிட்ட அந்த நெருப்பு வந்துகிட்டே இருக்கும். கரெக்ட்டா ஹீரோ மேல நெருப்பு ஏறும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த கீழ ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும். அந்த பாக்ஸ தொறந்த உடனே கீழ ஹீரோ சிலை மாரியே ஒண்ணு செஞ்சு வச்சிருப்பாங்க. அது மேல ஏத்திருவாங்க. அப்படியே ஹீரோ வந்து அப்படியே உள்ள இறங்கிருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு திரும்ப வருவாரு. இப்ப சந்திரமுகிய பொறுத்தவரைக்கும் அவங்க நெனச்ச மாரி அந்த உருவம் வந்து எரிஞ்சிருச்சு. அதனால இப்ப அவங்களும் அந்த உடம்புலேருந்து போயிடுவாங்க. இப்ப கங்கா வந்து நார்மலா ஆயிடுவாங்க. தனக்கு ஏதோ ஆயிடுச்சு, தன்னை வெறுத்துற மாட்டீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் அவங்க நெறைய மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. உனக்கு ஒண்ணும் தெரியாது. உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரபு வந்து அவங்கள்ட்ட அப்படி பேசி அவங்களையும் சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அதோட இப்ப இவங்களுக்கு எல்லாம் தெளிவாயிடுச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாரி இருக்கும். இப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்ப ஹீரோ வந்து திரும்ப அவருக்கு வேலை வந்திருக்கும். வெளியூர் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவாரு. கிளம்பும்போது எங்க நம்ம ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் வருவாங்க. இப்ப ஹீரோயின அவங்க வீட்டோட சம்மதத்தோட ஹீரோவ கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணுவாரு. அதோட இந்த படத்த வந்து முடிப்பாங்க. ரொம்ப த்ரில்லா இருக்கும். வித்தியாசமான கதையா இருக்கும். அதோட பயங்கரமா பயமுறுத்தி விட்டுருப்பாங்க. காமெடி ஓரளவுக்கு நல்லாருக்கும்ன்னு சொல்லலாம். டான்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஜோதிகா அதாவது கங்கா கேரக்டர் வந்து சொல்ல வேண்டியதில்ல சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது இந்த படம் மொத்தமா பார்க்கறதுக்கு. உங்களுக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு கதையில சந்திக்கலாம்.